வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: நாட்டின் வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் வீடுகள், பள்ளிகள் உட்பட அனைத்து அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளும் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கே நட்வர்சிங் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 93. ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் ஆணைய துணைத் தலைவராக இந்திய துப்பாக்கிச் சுடும் வீரர் திரு அபினவ் பிந்த்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் டிமோர் லெஸ்தேவும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான நடைமுறைகளை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதென முடிவு செய்துள்ளன. அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் வசுதைவ குடும்பகம் என்ற தத்துவத்தை பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அந்நாட்டு அதிபர் திரு ஜோஸ் ரமோஸ் ஹோர்தா, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார துறையில் இந்தியா உதவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா இடம்பெறுவதற்கு திமோர் லெஸ்தே ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜோஸ் ரமோஸ் ஹோர்தா கூறினார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் வீடுகள், பள்ளிகள் உட்பட அனைத்து அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளை மறுகட்டமைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இந்த பேரிடர் அனைவருக்கும் மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு என்றென்றும் துணை நிற்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக நெறிமுறைகளை வலுப்படுத்த உதவிடும் வகையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். மக்களவைக்கு முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாமில் உரையாற்றிய அவர், ஜனநாயக மாண்புகளை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் பிரச்சினைகள் குறித்த ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கும் சிறந்த நிர்வாகத்திற்கான ஆலோசனைகளை அரசுக்கு வழங்கும் வகையிலும் உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியில் உள்ள மக்களின் நம்பிக்கை மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றும் பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் டிஜிட்டல் முறையிலான ஆயுள் சான்று வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய ஓய்வூதியத்துறை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்த விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் நாடு முழுவதிலும் உள்ள 800 நகரங்கள் மற்றும் மாவட்டங்களில் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வரும் நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக மத்திய பணியாளர் மற்றும் பொது நிர்வாக அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கான திட்டங்களை வகுத்து இதற்கான பிரத்யேக இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். நேற்று முன்தினம் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 35 மீனவர்கள் நாட்டு படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக உள்ளது என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற கைது நடவடிக்கைகள் மீனவ குடும்பங்களின் நம்பிக்கையை குலைப்பதுடன் நிதிச் சுமையையும் ஏற்படுத்தி மீன்பிடி தொழிலை கடினமாக்கி உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மீனவ சமுதாயத்தினரின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவித்து தாயகம் அழைத்து வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தகைய கைது நடவடிக்கைகள் மீண்டும் நிகழாமல் தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வு காண வலுவான தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம்,
தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பருவநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய 109 நவீன பயிர் ரகங்களை புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். உயிரி தொழில்நுட்பத்தில் செறிவூட்டப்பட்டு அதிக மகசூல் அளிக்கும் வகையில் இந்த பயிர் ரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிக மகசூல் தரும் 34 வகையான வயல்களில் சாகுபடி செய்யப்படும் பயிர் ரகங்களும் 27 தோட்டக்கலை பயிர் வகைகளும் அடங்கும். சிறுதானிய வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், கரும்பு, பருத்தி உள்ளிட்ட பயிர் ரகங்களும் இதில் அடங்கும். இந்நிகழ்ச்சியில் விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். வைர இறக்குமதி உரிமம் தொடர்பான நடைமுறைகளை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்துள்ளார். மும்பையின் கோரேகானில் நடைபெற்ற சர்வதேச தங்க நகை கண்காட்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வைர இறக்குமதிக்கான உரிமம் இத்துறையில் ஈடுபட்டுள்ள சிறு குறு நடுத்தர ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் சராசரியாக 5% கூடுதலாக ஏற்றுமதி செய்துள்ள தங்க நகை விற்பனையாளர்களுக்கு இந்த உரிமம் பொருந்தும் என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட்டில் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் ஆகியவற்றுக்கான இறக்குமதி தீர்வை குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள திரு பியூஷ் கோயல் இத்தகைய நடவடிக்கைகள் அதிக முதலீடுகளை ஈர்க்க வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை மக்களவையின் குளிர்கால கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் தனது கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இந்த சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வுக்கு எடுத்துக் கொள்வதற்கான தேதியை நாடாளுமன்ற கூட்டுக்குழு வெளியிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் நடைமுறைகளில் இஸ்லாமிய மக்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் பங்கேற்று தங்களது ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இந்த சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமிய மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று நேபாளம் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பரஸ்பரம் இரு நாடுகளிடையே கருத்து பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாகவே வெளியுறவுத்துறை செயலரின் இந்த பயணம் அமையும் என்று அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் நடைபெறும் இத்தேர்வில் 11,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த தேர்வு 500 தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது. கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி அன்று நடைபெறுவதாக இருந்த இத்தேர்வு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக மத்திய சுகாதார அமைச்சகம் ஒத்திவைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கே நட்வர்சிங் நேற்றிரவு தில்லியில் காலமானார். அவருக்கு வயது 93. உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் புதுதில்லியில் இன்று நடைபெற உள்ளது. ராஜஸ்தானில் உள்ள பரத்பூர் மாவட்டத்தில் 1931ஆம் ஆண்டு பிறந்த இவர் பல்வேறு புத்தகங்களை எழுதியுள்ளார். 1984ஆம் ஆண்டு இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் ஆணைய துணைத் தலைவராக இந்திய துப்பாக்கிச் சுடும் வீரர் திரு அபினவ் பிந்த்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளுக்காக அவர் அளித்துள்ள அளப்பரிய பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு இந்த உயரிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு பீஜிங்கில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று அவர் சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரிய தலைவர் திருமதி மாதாபி பூரி புஜ் மற்றும் அவரது கணவர் ஆகியோர் நிராகரித்துள்ளனர். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்றும் தமது வாழ்க்கை மற்றும் நிதி சம்பந்தப்பட்ட நடைமுறைகள் அனைத்தும் வெளிப்படையானது என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனமான ஹிண்டன்பர்க் அதானி குழுமத்துடன் தொடர்பு இருப்பதாக தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைகின்றன. இன்று நடைபெறும் நிறைவு நாள் விழாவில் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் வீடுகள், பள்ளிகள் உட்பட அனைத்து அத்தியாவசிய உட்கட்டமைப்பு வசதிகளும் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கே நட்வர்சிங் நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 93.
ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் ஆணைய துணைத் தலைவராக இந்திய துப்பாக்கிச் சுடும் வீரர் திரு அபினவ் பிந்த்ரா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.